ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு விஷன் ஆன்லைன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களா இல்லையா, இல்லை சிஸ்டமைஸ் பண்ண போகிறாங்களா, சிஸ்டமைஸ் பண்ண எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே நான் முடிக்கலாமா வேணாமாங்கிறது வந்து நிறைய பேர் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃபில் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை, ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து எக்ஸாமில் கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதோட பொருள் பார்த்திங்க அப்படின்னா, அரசு வணிகவியல் தேர்வுகள், தட்டச்சு தேர்வுகள் தட்டச்சு இயந்திரங்கள் மூலமும் நடைபெற இறுதியான கால நீட்டிப்பு வழங்குதல் தொடர்பாக. ஸோ டைப்பிங் எக்ஸாம் வந்து நீங்கள் இப்போ டைப் பண்ணுற மிஷினில் எப்போ வரை நடக்கு அப்படிங்கிறத கான்செப்ட். ஓகே, எப்போ வரை நம்ம டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கான்செப்ட் டைப்பிங் மிஷின் மூலிமா. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் இது பாருங்கள், அதில் ஏற்கனவே தட்டச்சு தேர்வுகள் தட்டச்சு இயந்திரங்கள் மூலமும் 2026 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஸோ வந்து எக்ஸாம் வந்து 2026 வரை நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இது தொடர்பாக தட்டச்சு பயிலக உரிமையாளர்கள் தங்களது வாழ்வாதாரம் குறித்து அரசிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அரசின் அறிவுறுத்தலின்படி இறுதியான கால நீட்டிப்பு வழங்கி தட்டச்சு தேர்வுகள் தட்டச்சு இயந்திரங்கள் மூலமும் 2027 வரை நடைபெறும் எனவும், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, 2028 ஓகேங்களா முதல் கணினி மூலம் மட்டுமே அனைத்து வணிகவியல் தேர்வுகளும் நடைபெறும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஸோ தெளிவாக பாருங்கள், ஆல்ரெடி டவுட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2026 வரை வந்து நமக்கு வந்து டைப்பிங் மிஷின் மூலியம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், 27 சிஸ்டமைஸ் பண்ணுறா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் தட்டச்சு உரிமையாளர்கள் வந்து அவனோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் சொல்லி இதெல்லாம் வச்சனால, கோரிக்கை எல்லாம் வச்சனால, ஸோ 2027 வரை நடைபெறும் எனவும் 2028 நமக்கு வந்து என்னது சிஸ்டமைஸ் பண்ண போகிறாங்க தெரிஞ்சிட்டு, அதாவது போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது 2027 ஆகஸ்ட் வரை நம்ம எக்ஸாம் நடைபெறும். 2028 பிப்ரவரியில் நமக்கு வந்து எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க தான் கான்செப்ட். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், தட்டச்சு ஆசிரியர்கள் கணினி மூலம் பயிற்சி வழங்க ஏதுவாக தங்களை மேம்படுத்தி கொள்ள வலைதளங்களில் பெருமளவில் காணொலி பதிவுகள் உள்ளன. இருப்பினும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் பயிற்சி காணொலி பதிவுகள் தயாரிக்கப்பட்டு இயக்கக இணையதளத்தில் வெளியிடப்படும். ஸோ அதாவது கணினி மூலம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஆல்ரெடி நெட்டில் நிறைய இருக்குது. ஸோ அது போக நமக்கு டோட்டே வந்து எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கும்னு சொல்லி அவங்களே வந்து வீடியோ கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், காணொலி பதிவுகள் தயாரிக்கப்பட்டு இயக்க இணையதளத்தில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கூடிய நடக்க போகுது. ஓகேங்களா? அதாவது எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், மாணாக்கர்களுக்கு தற்போதைய தொழில்நுட்பத்தில் பாடங்கள் நடத்த வழிவகை செய்ய வேண்டியது அரசின் கடமை மட்டுமல்ல, ஆசிரியர்களின் கடமை என்பதையும் கூட. ஓகே, இது வேண்டாம். இது அடுத்து பாருங்கள், புதிதாக பயிற்சியினை துவங்கும் மாணாக்கர்கள் மற்றும் பள்ளிப்பருவ மாணாக்கர்களின் பெற்றோர்கள் கணினி மூலம் தட்டச்சு பயிற்சி செய்வது குறித்து விவரங்களை அறிந்து செயல்படவும். ஸோ இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க, இல்லை இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2027 எக்ஸாம் நமக்கு வந்து டைப்பிங் மூலிமா நடக்க போகுது, டைப் மிஷின் நடக்க போகுது. பட் ஆனால் நீங்கள் சிஸ்டம்லேயும் கொஞ்சம் டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், குறிப்பாக தமிழ் தட்டச்சு விசையை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குறைந்த விசைகள் கொண்ட தமிழ் 99 விசைப்பலகை மூலம் பயிற்சி மேற்கொள்ளவும். இதுதான் வந்து இப்போ வந்து தமிழ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நாம் ஆல்ரெடி தமிழ் எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே வந்து யாழானா காப்பாக்கா மிஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க நியூவாக வந்து குறைந்த விசைகள் கொண்ட தமிழ் 99 கீபோர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான் கொஞ்சம் எப்படின்னு தெரில. பட் ஆனால் அது கூடிய விரைவில் வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி ஆனால் ஆல்ரெடி அவங்க வந்து அதுக்கு உண்டான நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. Day 1 Day 2 Day 3 எப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னு சொல்லி நான் அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் எல்லாமே நமக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்டில் தமிழ் 99 விசைப்பலகை மூலிமா தான் நமக்கு வந்து டைப்பிங், அதாவது ஸ்பெசிஃபிக்காக தமிழ் டைப்பிங் நான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், மேலும் தட்டச்சு தேர்வுகள் நிறுத்தப்படுவது குறித்து எவ்வித அறிவிப்பும் இவ்வியக்கத்தால் அறிவிக்கப்படவில்லை எனவும், அத்தேர்வுகள் நடைபெறும் முறை மட்டுமே மாற்றப்பட்டு கணினி மூலம் நடைபெறும் எனவும், புதிய COA தேர்வும் கணினி வழி தட்டச்சு தேர்வும் வேறு தேர்வுகள் எனவும்
பொது வெளி உலா வரும் செய்தி நம்ப வேண்டாம். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, டைப்பிங் எக்ஸாம் நிறுத்த மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிஓ எக்ஸாமுமே டைப்பிங்கும் மெர்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது டைப்பிங் தனி எக்ஸாமாகவும் சிஓஏ தனி எக்ஸாமாகவும் தான் கொண்டு வர போகிறாங்க. 2028லேருந்து டைப் எக்ஸாம் இருக்குது. ஆனால் என்ன நமக்கு என்னதான் எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க. சிஸ்டமில் நீங்கள் போய் டைப் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ மொத்தமாக டவுட் வந்து நமக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் 2027 வரைக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது வந்து டைப்பிங் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட கண்டிப்பாக முடிக்கலாம். ஓகேங்களா? 2 சப்ஜெக்ட் ஒன்றா போட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க. 2028லேருந்து நமக்கு டைப்பிங் மிஷின் இல்லாமல் சிஸ்டமைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? தமிழுக்கு மட்டும் தமிழ் 99 கீபோர்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இன்ஸ்டியூட்டில் இருக்கிற கீபோர்டை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இல்லை தமிழ் 99 கம்பல்சரி பண்ணிட்டாங்கன்னா அதுக்குண்டான ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம். அதுக்குள்ள ஸ்டெப்பு தான் போயிட்டுருக்குது. எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னு எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த 99 கீபோர்டு ஒன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நாங்கள் வந்து யூடியூப்லேயே ஃப்ரீ அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டவுட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எக்ஸாம் நிறுத்த போகிறதில்ல, எல்லாம் சிஸ்டமைஸ் பண்ண போகிறாங்க. 2027 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து டைப்பிங் மிஷினில் எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த டவுட்டும் நமக்கு வேண்டாம். ஓகேங்களா? சிஓஏ தனி எக்ஸாம், டைப்பிங் தனி எக்ஸாம், இந்த ரெண்டுமே மெர்ஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். இருவேறு தேர்வும் இருவேறு தேர்வுகள் எனவும் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் ரெண்டுமே தனித்தனி எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து இந்த டைப்பிங் கான்ட்ரவர்சி எப்படி எக்ஸாம் நடக்காதா எல்லாத்தையுமே நாம் வந்து விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 2022 வரைக்கும் நீங்கள் நல்லா படிங்க. டைப்பிங் மிஷின்லேயே படிங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இப்போ ஜாயின் பண்ணால் கூட 2 சப்ஜெக்ட் ஒன்றா போட்டு பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக 1 இயரில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.